எல்லாருக்கும் வணக்கங்க. மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மீனராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தருணம் மீனராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் 2.5 வருடத்துக்கு ஒரு முறை மாறக்கூடியவர், பயிற்சி ஆகக்கூடியவர். அதுபோக விதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். மீனராசி நண்பர்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானாதிபதியாகவும் விரயஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் சனி பகவான். சனி பகவான் வரக்கூடிய 15ஆம் தேதி அப்படின்னா நவம்பர் 15ஆம் தேதி, வர நவம்பர் 15ஆம் தேதி மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சதயம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் 318 டிகிரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 12வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தில் வக்ரத்தில் இருந்ததுனால செலவினங்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கு குறைச்சலே கிடையாது. ஏன்னா மீன ராசியாதிபதி 3வது பாவகத்தில் இருந்ததுனாலையும் மீனராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் மறைஞ்சதுனாலையும் ₹1 குதிரை வாங்கிட்டு வந்து ₹1.5 பில்லு போட்டு விற்கிறது ₹3.25. இதுதான் நடந்துட்டு இருந்திருக்கும் மீனராசி நண்பர்களுக்கு கடந்த 2 வருஷமாக. நான் மறுபடியும் சொல்கிறேன், ₹1 குதிரை வாங்கிட்டு வரோம், ₹1 வாங்கிட்டு வந்த குதிரைக்கு ₹1.5 பில்லு போடுறோம். அந்த குதிரையை விற்கணும்னு போய் கொண்டு போய் விற்றோம்னா அது ₹3.25 விற்கிறோம். இதுதான் இந்த மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கும். இந்த 2.5 வருடத்தில் மீனராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கும்னா ஒரு மிஷின் வாழ்க்கை. ஏதோ நானும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, ₹10,000 உழைப்பு போடுறேனுங்க, ₹8,000 சம்பாதிக்கிறேனுங்க. இதுதான் இந்த மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது இந்த 2 வருஷமாக. அது விட்டாலும் வேறு வழி இல்லை சார், வேண்டாம் விருப்பம் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், என்னுடைய கமிட்மெண்ட்டுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் சார்னு சொல்லக்கூடிய மீனராசி நண்பர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. சில பேருக்கு நகநட்டு அடமானம் வைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மண்மனையை விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்திருக்கும். அப்பேற்பட்ட மீனராசி நண்பர்களுக்கு மீனராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குங்க. சார் 7.5 சனி வரப்போகுதே சார் அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. முதல் சுற்று 7.5 தான் நமக்கு பாதிப்புகள் கொடுக்குமே தவிர 2வது சுற்று 7.5 நமக்கு பாதிப்பு கொடுக்காது. எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னா, முதல் சுற்று 7.5ல் யாருமே சம்பாதிக்கிற இடத்துலையும் இருக்க மாட்டாங்க, சாதிக்கிற இடத்துலையும் இருக்க மாட்டாங்க. முதல் சுற்று 7.5னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்குள்ளார வர்றது தான் முதல் சுற்று 7.5. அந்த 25 வருஷத்துக்குள்ளார நான் சாதிச்சு விட்டனுங்க, பெரிய லெவலில் சம்பாரிச்சு விட்டனுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக யாருக்கும் இருக்கிறது இல்லை. 100ல் ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்போது 25 வயசுக்கு மேற்கொண்டு 35 வயசு 40 வயசுக்குள்ளார வரக்கூடியது தான் 2வது சுற்று 7.5. ஒரு சிலருக்கு 27லேயும் வரும், ஒரு சிலருக்கு 30லேயும் வரும், ஒரு சிலருக்கு 35லேயும் வரும். இதுதான் 2வது சுற்று 7.5. 2வது சுற்று 7.5ன்னு பார்க்கும்போது அது 100% சாதகமாக இருக்கும். சனி பகவான் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நான் விரயத்தை கொடுப்பேன், அது விரயச்சனி. 2வது பொங்கும் சனி. ஒருத்தருடைய பாவதாவம் பார்த்து, அவங்க செய்த புண்ணியங்கள் பாவங்கள் பார்த்து, அவங்களுடைய கர்மாவை பார்த்து, அவங்களுடைய கிரக அமைப்புகளை கொண்டு அவங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுப்பேன். எப்படி பார்த்தாலும் 2வது 7.5 சனியில் ஒருத்தருக்கு சாதகமாக தான் இருக்கும். ஆனாலும் அவங்களுடைய அந்த பாவம் புண்ணியம் பார்த்து, பாவம் புண்ணியம்னா அந்த கர்மா, முன்னோர்களுடைய கர்மா, அவங்களுடைய விதி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் முழுமையான பலன்கள், முழுமையான ஒரு ₹100 கொடுக்குறோமா, ₹50 கொடுக்குறோமா, ₹20 கொடுக்குறோமான்ற மாதிரி. ஆனால் 2வது சுற்று 7.5 100% நல்லா தான் இருக்கும், அதில் பாதகம் கிடையாது. அப்போது இந்த மீனராசி நண்பர்களுக்கு இப்போ வரக்கூடியது, ஜென்மத்தில் வரக்கூடியது 2வது சுற்று 7.5. அதான் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நண்பர்களுக்கு.
அப்போது அந்த 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த விரயஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறது நல்லது. வக்ரத்தில் போகும்போது கூட ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துருக்கோம். அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா அந்த தருணம் நல்லா இருக்கும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 3வது பாவகத்தில் குரு, அது இப்போ வரைக்கும் சரியில்லை. அவர் வக்ரத்துக்கு போகிறாரு பாருங்க, அது நல்லா இருக்கும். அப்போது நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு மூச்சு விடுற மாதிரி ஒரு நல்லது நடக்கும். மூச்சு விட முடியலை சார், அவ்வளோ சிரமம் இருக்குது சார் அப்படின்னா நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. வெயிலில் நின்றுக்கிட்டு இருந்தனுங்க, ஒரு நிழல் கிடச்சிருச்சிங்க. மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருந்தனுங்க, ஒரு கொடை கிடச்சிருச்சிங்க. வீம்புக்கு வீரியத்துக்கு வேட்டையாடிட்டு இருந்தனுங்க, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக ஒரு நிம்மதி சந்தோஷம் இந்த மீனராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. நம்ம நல்ல நேரம் என்னன்னா, நம்ம ராசியாதிபதி குரு பகவான் 3வது பாவகத்தில் இருந்தாலும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் தான் வக்ரம் அடைகிறாரு. இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது, லாபஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் தனஸ்தானாதிபதி வக்ரத்துக்கு போகிறார். இது நல்லது தானுங்க, நிச்சயமாக நல்லது தான். மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த 2 வருடத்தில் பலவிதமான அனுபவம் கிடைச்சிருச்சு. எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருந்திருக்கக்கூடாது, என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணியிருக்கக்கூடாது, பலவிதமான அனுபவம். இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னா 12வது பாவகத்தில் இருந்து நம்ம ராசியாதிபதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புணர்ப்பு, அதாவது நம்ம புரட்டாதி நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் நம்ம ராசியாதிபதி நட்சத்திரம், குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறார். படித்த படிப்புக்கு உண்டான வேலை அமையும். எத்தனையோ பேர் 2 டிகிரி 3 டிகிரி படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு உண்மையாகவே படித்த படிப்புக்கு உண்டான வேலை அமையும். சார் படிப்பு ஒரு புறம் இருக்கட்டும் சார், பறக்க பாடுபட்டு இருக்கிறேன் சார், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை சார் அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வும் வரப்போகுது. இது ஒரு புறம் இருக்கட்டும். 12வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறாரு. விரயம் குறையும், விரய செலவுகள் குறையும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் சார், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இந்த தருணத்தில் அந்த சங்கடங்களும் நீங்கும். 27 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று 7.5 கண்டிப்பாக அவங்களுக்கு கல்வியில் பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த கல்வி பாதிப்பும் ஓரளவுக்கு சரியாயிடும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால உங்கள் தனஸ்தானம் கல்வி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும். இன்னும் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, எப்படின்னா உடல் ஆரோக்கியத்திலேயே பாதிப்பு கொடுக்குதுங்க. நித்தம் ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. காலையில் ஒரு தொந்தரவு, சாயந்தரம் ஒரு தொந்தரவு, ஒரு தொந்தரவு சரி பண்ணால் இன்னொரு தொந்தரவு வருதுங்கன்னாலும் இந்த சனி பகவானுடைய பார்வை தனஸ்தானம் உடல் ஸ்தானத்தை மேலே படும் பொழுது நமக்கு அந்த உடல் உபாதைகளும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சனி பகவான் பார்வை மீனராசிக்கு 2வது பாவகத்தை மட்டும் பார்க்கலைங்க, மீனராசிக்கு 6வது பாவகத்தையும் பார்க்குறார். மீனராசி நண்பர்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, கெட்டது செய்கிறதுக்கு 40 பேர் இருக்க தான் செய்வாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அண்ணன் எப்போ சாவான் தின்னை எப்போ காலியாகுன்ட்டு. அந்த மாதிரி இந்த மீனராசி நண்பர்களுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க. இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் விதிகாரகர் கூட. 12வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி, தனஸ்தானத்தை பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறாரு. சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு சனி பகவான். அதனால் இந்த சத்துரு தொந்தரவுகளெல்லாம் நீங்கும். நம்ம மேலே இருக்கிற பகையாக இருக்கட்டும், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், அந்த நிறுவனத்தில் இருக்கிற 10 பேருக்கு 2 பேர் பிடிக்குது, 8 பேருக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக சங்கடங்கள் அந்த இடத்துல இருந்தாகும் இல்லையா. அந்த மாதிரி சங்கடங்களாக இருக்கட்டும், மற்ற ரீதியாக இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், பகைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும். சூரியனை கண்ட பனித்துளி போல மீனராசி நண்பர்கள் மேலே இருக்கக்கூடிய பகைகள் நீங்கக்கூடிய தருணம் இந்த தருணம். அதுபோக மீனராசி நண்பர்களுக்கு 9வது பாவகத்தையும் இந்த சனி பகவான் பார்க்குறார்.
ஒரு ஆச்சரியம் என்னன்னா, 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் ஏற்கனவே மீனராசியாதிபதி நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இருக்கிறாரு, மீனராசிபதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் இருக்கிறாருன்னு சொன்னேனுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வரப்போகிறாருங்கன்னு சொன்னேன். அப்போ புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் தானே. குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 9ல், சனி பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 9ல். அப்போ 9வது பாவகத்தில் கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் வருவார். 9வது பாவகம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க. பிதிருஸ்தானம்னா அப்பாவுடைய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 9வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் கார்த்திகை மாதத்தில் சிம்மம் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வருவார். சூரியனுடைய சனி பகவானுடைய பார்வையில் வருவார். சூரியனுடைய வீட்டில் சூரிய பகவான் செவ்வாவுடைய வீட்டுக்கு வருவார். கிரக பரிவர்த்தனை மட்டும் இல்லைங்க, இந்த 9வது பாவகத்தை செவ்வாவுடைய பார்வை 4வது பார்வையாகவும் குருவுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் படும். அப்போ கார்த்திகை மாதத்தில் நிறைய பேர் வீடு வாசல் வாங்குவீங்க. பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். பாகப்பிரிவினைகள்லாம் சரியாகும். பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட்டவே முடியலைங்க அப்படின்னா அந்த தருணத்தில் நிச்சயமாக பாகப்பிரிவினை நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். நிறைய பேர் அந்த தருணத்தில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இந்த மாதிரி சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் பலவிதமான சாதகமான பலன்கள் தரப்போகுது. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் உதவியால் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜோதிடர்கிட்ட இந்த தருணத்தில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னுடைய சுய ஜாதகம் எப்படி சார் இருக்குது, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நான் சம்பாதிக்க முடியுமா இல்லை சாதிக்க முடியுமா, வெளியூர் போவனா வெளிநாடு போவனா, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்துலேயும் சாதகமான பலன்களை தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன்களை கொடுக்கும். நமக்கு எப்போ தரப்போகுதுன்றது முழுமையாக பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில். மீனராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.